கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? We need to regain our speed. லூக்கா நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 11 24 வசனங்களை வாசித்து பாருங்கள். இளைய குமாரனாகிய கெட்ட குமாரன் தகப்பனிடத்திலே தனக்குரிய ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர இடத்துக்கு போய் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் ஒரு நாள் புத்தி தெளிந்த போது தகப்பனிடத்தில் திரும்பி வந்து இழந்தவைகளை திரும்ப பெற்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு தந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், வல்லமைகள், வரங்கள், தாளந்துகள், ஊழியங்கள், ஆன்மீக வாழ்விலே நமக்கு கொடுத்த அந்த பொசிஷன் எல்லாவற்றையும் நாம் இழந்து தவித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானுள்ளே, அநேகருடைய வாழ்க்கையிலே தாங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே பலதை இழந்திருக்கிறோம் என்று கூட புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், பிசாசானவன் அவளுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அருமையானுள்ளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அலசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே, தேவ சமூகத்திலே, ஆவியானுடைய ஒத்தாசையிலே உங்களுடைய நிலைமையை கண்டுபிடித்து பாருங்கள். எந்த இடத்திலே தடுமாறினீர்கள்? எவைகளை இழந்தீர்கள்? எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு தூரம் போனீர்கள்? எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்ந்தீர்கள்? அல்லது திருமறை சொல்லுகிற அந்த வாழ்வுக்கு தக்கபடி வாழாதபடி வாழ்ந்ததெல்லாம் நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே ஆண்டவரிடத்திலே நாம் இழந்தவைகளை திரும்ப பெறுகிற அந்த வேகத்தை நாம் கூட்ட வேண்டும். அதிலே நாம் தீவிரமாக செயல்பட வேண்டும். 4 விதமான வேகத்தை குறித்து அநேகர் சொல்வார்கள். முதல் வேகம் என்ன? நத்தையின் வேகம். இந்த கட்டட வேலையானது நத்தையின் வேகம் போல நடக்கிறது என்றால் பொருள் என்ன? வெரி ஸ்லோ என்று பொருள். இரண்டாவதாக நார்மல் ஸ்பீட், அது ஒரு சாதாரண வேகம். அடுத்த வேகம் ஜெட் ஸ்பீட் என்பார்கள். அதற்கு அடுத்தது என்னவென்றால் கடைசி சூப்பர் சோனிக் ஸ்பீட் என்பார்கள். இது ஒளியின் வேகத்தை போல போகிற நிலை. நம்முடைய வாழ்க்கையிலே நத்தியின் வேகத்தை போல அல்ல, ஒருவேளை நார்மல் ஸ்பீட்ல அல்ல, ஜெட் ஸ்பீட்ல அல்ல, ஒளியின் வேகத்தை போல ஆண்டவரிடத்தில் தீவிரமாய் வந்து வேகத்தோடு வந்து இழந்தவைகளை திரும்ப பெற அவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் திரும்ப பெற வழி என்ன? முதலாவது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே தூக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். தூக்கத்தை 2ஆக சொல்லலாம். ஒன்று, சரீரத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு தூக்கம். இரண்டாவதா தூக்கம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தூக்க மயக்கம். அது ஒரு செயலற்ற தன்மையாக அது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், நம்முடைய பொசிஷன், இதையெல்லாம் புரியாமல் தூங்கி கொண்டிருந்தால் ஆண்டவர் அந்த தூக்க மயக்கத்திலிருந்து வெளியே வர அழைக்கிறார். இரண்டாவதாக, மாம்ச கிரியைகளை விட்டு நாம் தூரமாக விலகி ஓட வேண்டும். 2 கிரியைகள், ஆவிக்குரிய கிரியைகள். இதை ஆவியின் கனி என்று கூட சொல்லலாம். மாம்சத்தின் கிரியைகளை குறித்து கலாத்தியரிலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் திரும்ப பெற வேண்டும் என்றால் என் ஜீவியத்திலே, உங்கள் ஜீவியத்திலே மாம்சத்தின் கிரியைகள் எவைகள் என்று கண்டுபிடித்து அவைகளை நம்மை விட்டு அகற்ற நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள், வசனத்துக்கு எதிர்மறையான காரியங்கள், ஆவியானவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது இருந்தாலும் அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் தான். இந்த மாம்ச கிரிகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவோமானால் நாம் இழந்தவைகளெல்லாம் தீவிரமாய் பெறுவோம். மூன்றாவதாக, நாம் இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு நாம் பிறக்கவில்லை. ஒரு உன்னதமான வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 வாசித்தால், நாம் ராஜரீக கூட்டமாகவும் தெரிந்து கொண்ட ஜாதியாகவும் சந்ததியாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய அழைப்பு எல்லாரும் வாழ்வது போல ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் தேவன் தெரிந்து கொண்ட சந்ததியாகவும் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் திரும்ப பெற்றால்
என்ன நடைபெறும்? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே 18-19 வாக்கியங்களை வாசித்தால் அங்கே தாவீது தன் வாழ்க்கையிலே சத்துரு எதிரி பறித்து கொண்ட எல்லாவற்றையும் திரும்ப பெற்றார். ஆண்டவரிடத்திலே தீவிரமாய் வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் பறித்து கொண்ட எல்லாவற்றையும் திரும்ப பெறுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25 சொல்கிறது, நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்கிறார். கடந்த காலங்களிலே இழந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் திரும்ப பெறுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே தீவிரமாய் வந்தால் நாம் இழந்த கனவுகள், இழந்த தரிசனங்கள், நோக்கங்களை எல்லாம் பெறுவோம். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே இழந்தவைகள் ஏராளம். அந்த இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள, திரும்ப பெற்றுக்கொள்ள நாங்கள் வேகத்தை மறுபடியும் கூட்ட வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் ஜீவியத்திலே இழந்தவைகளை தீவிரமாக மறுபடியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையும் வல்லமையும் தாரும். எங்களை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். வல்லமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.